வணக்கம் ஆசிரியர் தோழமைகளே. இன்றைக்கி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பவர் பாயிண்ட் ரொம்ப ஷார்ட்டாக குயிக்காக பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ப்ரௌசருக்கு போயிடுறீங்க. நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு போயிருங்க. அதில் போய் ஃப்ரீ பிபிடி அல்லது ஜென்ரேட்டர், ஃப்ரீ பிபிடி ஏஐ ஜென்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நிறையா டூல் இருக்கும். அதில் நான் யூஸ் பண்ண போகிறது ஏஐ ப்ரெசன்டேஷன். இங்கே இருக்கு பாருங்கள், presentation.ai. அதை எடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கேட்கும். மெயினாக உங்களுக்கு கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். சைன்இன் பண்ணி வச்ச பிறகு அது வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணி முடிஞ்ச பிறகு அது வெப்சைட்குள்ளே போயிடும். அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்டு, கஸ்டம்ஸ் ஆர்டர், செட்டிங்ஸ். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இதில் 4 காலம் இருக்கு பாருங்கள். 1 2 3 4 5. இது யூடியூப் நமக்கு வேண்டாம். நம்ம பண்ண போகிறது வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது ப்ராம்ப்ட் கேட்கும். ப்ராம்ப்ட்னு என்ன சார்னா, எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வேணும், எத்தனை ஸ்லைடு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்களா, டவுன் ஏரோ கீ, அதில் 10 ஸ்லைடு கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். அடுத்தது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் இங்கிலீஷ்லேயே இப்போ கொடுக்குறேன். ரைட். இப்போ நான் ஒரு சின்ன கஸ்டம்ஸ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன பவர் பாயிண்ட் பண்ண போகிறேன். என்ன பவர் பாயிண்ட் சார் அப்படின்னா, கிரியேட் டைப் பண்ணுங்கள். கிரியேட் ஏ பவர் பாயிண்ட் பிபிடி above PPT with 10 slides about solar system. கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், கீழே பாருங்கள் ஜென்ரேட் அவுட்லைன் அப்படின்ட்டு பாருங்கள். அதை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அது ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்ன வரும், செகண்ட் ஸ்லைட் என்ன வரும், தேர்டில் என்ன வரணும், அதுவே ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கு பாருங்கள். நம்ம கண்ணு முன்னாடி வித்தின் 5 மினிட்ஸில் நம்மளால் ஒரு பிபிடி, அழகான பிபிடியை க்ரியேட் பண்ண முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்ன வருது, செகண்ட் ஸ்லைடு என்ன வருது, தேர்ட் ஸ்லைடு என்ன வேணும், ஹெட்டிங்கோடு வரும். அந்த ஹெட்டிங்ஸை நீங்கள் எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாம் ஜென்ரேட் பண்ணி முடிஞ்சிச்சு. இந்த ஹெட்டிங்ஸில் உங்களுக்கு எதாவது பிடிக்கல, இல்லை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு. இதை I want to change into PowerPoint ப்ரெசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ டெக்ஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருச்சு. இதை நான் வந்து PowerPoint ப்ரெசன்டேஷனாக மாற்ற போகிறேன். கீழே பாருங்களேன், க்ரியேட் ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ PowerPoint ப்ரெசன்டேஷன் க்ரியேட் ஆகும் பாருங்கள். நம்ம கண்ணு முன்னாடி வித்தின் 5 மினிட்ஸில் ஒரு அற்புதமான PowerPoint ஈஸியாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் வித் அவர் ஏஐ. அதுக்கு நமக்கு தேவை ஒரு கூகுள் அக்கௌண்ட்டு. ஆகிட்டே இருக்கு பாருங்கள், ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். எக்ஸ்ப்ளோரிங் த சோலார் சிஸ்டம் எ ஜேர்னி த்ரூ ஸ்பேஸ் அப்படின்னு அதுவே ஹெட்டிங் கொடுத்துருச்சு. டெக்ஸ்ட்டு அதுவே கொடுத்துருச்சு. இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். டாப்பிக்கு எல்லாமே வந்துட்டு பாருங்கள், ஒன்றுனா வந்துட்டுருக்கு. பிபிடி ஜென்ரேட்டர் நம்மளால் பார்க்க முடியும். பிக்சர்ஸ்லாம் அதுவே செலக்ட் பண்ணிடும். டெக்ஸ்ட்டும் அதுவே க்ரியேட் பண்ணிடும். என்ன டாபிக் நீங்கள் கொடுக்குறீங்களோ பிரமாதமாக டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதை நம்ம அழகாக பவர் பாயிண்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், இப்போ ஆகிட்டுருக்கு, ப்ரெசன்டேஷன் ஆகிட்டுருக்கு. தெரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்லைடாக பாட்டுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லைடாக ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஸ்லைடாக கம்ப்ளீட் ஆன பிறகு யுவர் பவர் பாயிண்ட் இஸ் ரெடின்னு ஒரு பாருங்கள். இப்போ வந்துட்டு பாருங்கள், யுவர் பவர் பாயிண்ட் இஸ் ரெடின்னு வச்சு ப்ளே பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷோ. அதை கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக வருது பாருங்கள். நெட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருந்தால் அருமையாக இருக்கும். நெட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும். அதேமாதிரி சிஸ்டமும் ரேம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் ரேமாக இருந்துச்சுன்னா அந்த கான்ஃபிகேஷனை பொறுத்து தான் இதோட ஸ்பீட்ஸ் எல்லாம்.
பார்த்தீங்களா, ப்ரெசன்டேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லைடு, செகண்ட் ஸ்லைடு, நெக்ஸ்ட்டு ஒன்று அதே ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எளிமையாக நமக்கு ஏற்ற தலைப்புக்கு ஏற்ற பவர் பாயிண்ட்டை வித்தின் 10 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் அழகாக பண்ணலாம். சிஸ்டம் அருமையாக இருந்தால் போதும், டக்குன்னு பண்ணிடலாம். இந்த டெக்னாலஜி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாமா? இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.